கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் இந்த வாரத்திலும் தொடர்ச்சியாக தேவனுக்கு கொடுத்தல் என்ற தலைப்பில் நாங்கள் தியானிக்க போகிறோம். நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது ஏன் நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும்? நாம் ஆண்டவருக்கு கொடுப்பது கட்டாயமாக கொடுக்க வேண்டுமா? ஏன் நாம் கொடுக்க வேண்டும்? யார் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்தை ஏற்படுத்தினது என்பதை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது பார்க்கிறோம். லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 30வது வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது, தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமவாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஆம்பிரியமானவர்களே, நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய ஒவ்வொருவருடைய பிரயாசத்தின் பலனும் அதிலுள்ள காரியங்கள் எல்லாமே அது கர்த்தருக்குரியது. அதனுடைய தசமபாகம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்குரியது, அது பரிசுத்தமானது என்று வேதம் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறபடினால நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே யாத்திராகம புத்தகத்திலே அழகாக ஒரு காரியத்தை ஆண்டவர் சரியாக எழுதி வைத்திருக்கிறார். யாத்திராகம புத்தகம் 22வது அதிகாரத்திலே அங்கே பார்த்துக்கிறோம்னு சொன்னால் 22, 29, 30 முதல் பழுக்கு முன் பழத்தையும் வடியும் முன் இரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரின் முதல் பேரானவனே எனக்கு கொடுப்பாயாக. உன் மாடுகளில் உன் ஆடுகளில் அப்படியே செய்வாயாக. குட்டியானது 7 நாள் தன் தாயோடு இருக்கட்டும், 8 நாளில் அது எனக்கு செலுத்துவாயாக என்று சொல்லுகிற ஆண்டவர் 25வது அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே முதல் பகுதி சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. அங்கே என்ன சொல்லப்படுகிறது? இஸ்ரவேல் புத்திரர் காணிக்கையை கொடுக்கும்படி அவர்களுக்கு சொல்லும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப தேவனுக்கு கொடுக்கிறது என்பது நாம் விரும்பி கொடுக்கிறது, நாமளா விரும்பி கொடுக்க முயற்சித்தது அல்ல. தேவனே அதை ஏற்படுத்தினார். அதாவது தேவன் அதை விரும்புகிறார். அவர் நமக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும். காணிக்கை தசமமாக நாம் கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அவருடைய எதிர்பார்ப்பாக அது இருக்கிறபடினாலே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நிச்சயமாகவே அது அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் கொடுக்கும்படி சொல்லு என்று சொல்லியிருக்கிறார். நம்ம காணிக்கை கொடுக்கும்படி சொல்லும்படி ஆண்டவர்களுக்கு அழைத்திருக்கிறார். அதே யாத்திரா 35ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு உண்டானதில் கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனமுள்ளவன் இவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் என்று அங்கு சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கும்படி சொல்லு. அப்ப நாம ஒவ்வொருவர் நல்லா விளங்கி கொள்ள வேண்டிய ஒரே காரியம் தான், காணிக்கை தசமபாகம் என்பது மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல, தேவனே ஏற்படுத்தின ஒன்று. தேவன் அதை விரும்புகிறார். நாம் அவருக்கு தசமபாகமும் காணிக்கையும் கொடுக்க வேண்டும் என்றுதான் வேதங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே நாம் அதில் தெளிவாக இருக்க வேண்டும். தேவன் ஏற்படுத்தின ஒன்றுதான் தசமபாகமும் காணிக்கையுமாக இருக்கிறபடினாலே நாம் தேவன் கொடுக்க சொன்னது போல நாமும் அதில் உண்மையாக இருந்து நாம் அவருக்கு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் அவருக்கு கொடுக்கிறது அவர் விரும்புகிறபடினாலே அவர் எங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் நாம் அவருக்கு கொடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்படிப்பட்ட ஒரு இதயத்தை கர்த்தர் நம்முடைய ஒரு தந்தருள்வாராக. God bless you.